நான் இப்ப பெரிய பாடகர் ஆகிட்டேன். உனக்கு என்னப்பா நீ பைத்தியம். குடியாத்தம் தொகுதியில் திமுக தேர்தல் அலுவலகம் திறப்பு விழாவில் பங்கேற்று பேசிய அமைச்சர் துரைமுருகன் தங்கள் மீதான வாரிசு அரசியல் குற்றச்சாட்டுக்கு அவர் பாணியில் பதிலளித்தார். வாரிசு அரசியல் நடத்துறான். வாரிசு அரசியல்னா என்ன? ஆம்பளையாக்கிறவன் கல்யாணம் பண்ணிக்கிறான், அது ஆண்மையாக்கிறவன் உள்ள பெற்றுக்கிறான். இல்லாத நாங்க என்ன பண்றது? எங்க பிள்ளைங்க வளருது, எங்களை கட்சி வேலை செய்யுது, கட்சிக்காரமாக இவன் சொல்றான். நேரு குடும்பத்தை ஏன் நீங்க வாரிசு சொல்றீங்க? நேரு என்ன மாதிரி தியாகம் பண்ணிருக்கீங்களா? தான் 12 முறை காட்பாடி தொகுதியில் இருந்து தேர்வாகியுள்ளேன் என்பதை அறிந்து பிரதமர் மோடியே வியந்து போனதாக தெரிவித்த துரைமுருகன், கலைஞரே சொல்லியும் தான் எதற்காக சென்னையில் போட்டியிடவில்லை என்பதற்கான காரணத்தையும் தெரிவித்தார். மோடி அவர்களே என்னை உடனே கேட்டார், உங்களுக்கு சலிக்கவே இல்லையா? எனக்கு சலிக்காம இருக்கலாம், ஓட்டு போடுறது சலிக்காம இருக்காங்க, எனக்கு சலிக்காம இருக்கலாம். எல்லாரும் சொல்லலாம். தலைவரே சொன்னார் ஒரு முறை, உன்னால நிறைய முடியாதியா, நீ சென்னையில இங்க அண்ணே நான் போனா வாங்கன்னு எழுதுகிற ஊரு இது. மெட்ராஸ் இருக்க மிசாவுக்கு சிறைக்கு சென்று வந்த பின்னர் 1 வருட காலம் தனது மகனை கையால் தொடவில்லை என்றும் அப்படிப்பட்ட தியாகத்தை செய்துள்ளதாகவும் துரைமுருகன் உருக்கமாக தெரிவித்தார். பலமுறை ஒருவர் மிசாவை கொண்டு போய் சேர்த்தார்கள். நான் உள்ளே இருந்தேன். என்னுடைய மகன் கவியா வந்து 1 வயது பொழுது நான் போகிற பொழுது, நான் என்னை வண்டியில் ஏற்றுகிற பொழுது இந்த சட்டையை பிடித்துக் கொண்டு விடமாட்டேன் என்றால் அழுதான். விரலை பிடிங்கி போட்டு விட்டு வண்டியில் ஏறி போனேன். 3 மாதம் இன்று கிடையாது. 3வது மாதம் என் மனைவி அவனை தூக்கி கொண்டு வந்தாள். அங்கே பார்த்தேன், அவன் என்னை பார்த்து தாவினான். ஓடி போய் அவனை வாங்கி முத்தப்பட போனேன். அங்கிருந்த வாடல் அவருடைய கையில் சின்ன குழந்தையுடைய பிஞ்சை கையில் படாது இந்த மாதிரி லொற்றுன்னு பரமேல போட்டுட்டான். வீடு அழுதான். நான் கேட்டேன், ஏன் சார் குழந்தைய பிடிச்சு பாருங்க, நீ குற்றவாளி, ஒரு நாள் உனக்கு மனம் பேதரித்து அந்த குழந்தையை கொண்டுட்டியா என்று கேட்டான். நண்பர்களே, நீங்க எப்படி வேண்டுமானால் நினைத்து கொள்ளுங்கள். பிள்ளையை பெற்றவர்கள் அதற்கு பிறகு 1 ஆண்டு காலம் என் மகனை நான் தொடவே இல்லை. தியாகம் பண்ணிட்டு வந்துருக்கையா, தியாகம். இதையெல்லாம் நாங்க வசந்த மாளிகையிலேயே பார்த்துட்டோம். இப்ப போய் பிலிம் காட்டிக்கிட்டு தண்ணியா குடி